பெண்ணோட அங்கத்துல பிறந்தனா இல்ல நான் எப்படிதான் பிறந்தேன்? வேற எப்படியா பிறந்த? அடியே அந்த பிறந்த இடத்தை காட்டு. அடியே நான் தெரிஞ்சுக்கிறேன். 5 ஒரு நாளையில 5 ஒரு நாளையில யார் என்னடி? அன்னைக்கு ஒரு நாளையில அன்று ஒரு நாளையில தேவாதி தேவரெல்லாம் ஒருபுறமாக நின்று அசுரர்களா ஒரு பக்கம் நின்று மறுபுறம் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். சரி, எப்படி கிடைத்தார்கள் தெரியுமா? எப்படி கிடைத்தாங்க? மந்திரிகிரி மலைய ஒரு மத்தாக வைத்து மந்திரிகிரி மலை மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அணை பாம்ப அணை கயிறாக வைத்து பாம்பா அணை கயிறை வைத்து பார்க்கடலை ஒரு பானையாக சேர்த்து சரி தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். சரி, அந்த தேவ அமிர்தத்தில் முதலாக யார் பிறந்தால்? முதல் பிறந்தவர் யார்? முதல் பிறந்ததாக மூதேவி பிறந்தாள். ஓ, முதல் பிறந்தவர் மூதேவி. ஆமா. ஐயா நல்லா கரியா சாப்பிட்டியா? அடியே இரண்டாவதாக யார் பிறந்தார் தெரியுமா? யார் பிறந்தாங்க? ஸ்ரீதேவி பிறந்தாள். ஸ்ரீதேவி. மூன்றாவதாக ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமிமார்கள் பிறந்தார்கள். அதுல இப்படி சொல்லக்கூடிய 66,000 பெண்கள் அதில் பிறந்தார்கள். சரி, அதுல நானும் ஒரு பெண்ணாக அப்படி பிறந்து யாரையம்மா திருமணம் செஞ்சீங்க? யாரை மாலையிட்ட? யாரை மாலையிட்ட? யாரை வேலை விட்ட? பக்கத்தோட்டுக்காரன். ஏன் கொள்ளக்காரர இந்த பிள்ளைக்கு நெஞ்சிலேயே இவ்வளவு முடிக்குதுன்னா என்னை தொட்டு திருமணம் செய்த உங்களை தொட்டு திருமணம் செய்த என் மன்னவர் யார் தெரியுமா? யாராயா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஆராயா? ஆயாரா? இல்ல யாருமா? அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? அடியே என் மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மாறு முட்டை தொங்குது. மன்னவர் கட்டிய தாலி மாறு முட்டை தொங்குது. ஆமா. என் புண்ணியர் கட்டிய தாலி உனக்கு பூமி பார்த்து தொங்குது. பூமியை பார்த்து புதுசா இருக்குது. கணவர் யாரு? யார் தெரியுமா? யாரு? அடியே அவர் தாண்டி அந்த தேவேந்திரன். யாரு? அந்த கும்பிடிக்கு பொம்பையா இருப்பான் அவனா? கும்பிடிக்கு பொம்பளை. அடியே
நான் பெருக்கு தெரியுமா வந்தேன். எதுக்கடி வந்த? வீட்டுக்காரர் உன்னை அழுத்திக்கிட்டு வர சொன்னாரு. அழைச்சிக்கிட்டு வர சொன்னாரு. கணவர் அழைத்தாரா? போய் பார்க்கலாமா? பார்க்கலாமா? நாளைக்கு போலாமா? இன்னைக்கே போலாம். இல்ல இன்னைக்கே போலாம். வீட்டுக்காரர் போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? போலாம். யாரு என்ன நடக்குதுன்னு அப்புறம் திம்பக்க சும்மா தானே இருக்கிறேன். பாபா சனவாதிக்கு போயிட்டு வரலாம். இப்போ போலாமா? ஆம்பளை கூட்டிட்டு போறது? ஆம்பளைங்க வந்தா வராதாயா? பொம்பளைங்க வந்தா ஒழுக்குன்னு வெளியே வரும். என்னது? வேண்டாம், நீ வா போ. சரி போய் கொலாய் முட்டை அப்படியே உட்காரு போ. போக மாட்டேன். ஐ டோன்ட் லைக் இட். கெட் அவுட். நீங்கறத டோர் அடிச்சு நாங்கள கூப்பிட்டா நீ என்ன பண்றீங்க? திரும்பி பாக்கறீங்க, உடனே அவனை தான் பாக்குறீங்க. ஏண்டி அவன் புடியில்துட்டு போயிடுறானே பாத்து ஒரு எங்க போய் என்ன பண்ணுவ? அம்மி என்னடா பண்ற? சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிடுறியா? கோயில்ல இருக்குது போ. இல்லைங்க, உங்களுக்கு நானும் பாத்த படிறேன். அட ஏன் பாத்து படிறா? ஏன் பாத்து படியா? நீ நாசமா போ. நான் நாசமா போனா வீட்டுக்காரி மாசமா போயிடுவா. அத நான் போனா தான் போவா, நீ மூடிட்டு போ. நிவர்த்தமா போடா நீ. நான் நிவர்த்தமா அட சொன்னத போய் படுப்போ. வாங்க பாரு. ஏய் இருடா, வசனம் பேசத்துக்கு விடுறா. புடிச்சுக்கறா பொத்தன கிடி. போ அந்த சொட்ட சும்மா இருக்கு, போய் பரிசு எடுப்போம். போட்டுமா? போ அப்புறமா எடுத்து வரலாம். கருவா ஈச போலாம். ஐயோ அங்க பேய் இருக்குது. ஆயா அதான் சாதல் போகுடி. ஏய் அது பெரிய ஐயாடா. நாயே மணமகளே வா வா, வலது கால தூக்கி வைத்து வா வா. ஏய் ஓய் அட பைத்தியக்காரங்களா, சூட்டு குடிச்சவனே. அது மணமேடைக்கு போற வயசாது. அது போவாது, இதுதான் போகும். கண்ணே ஐயாடி சாமி பாபியங்க வல்லையா. ஆடு வேகமாடுங்க.
மல்லிகை முல்லிகை கோக்கு பந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து தங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி என் பட்டாடையால் துடித்து 1000 வந்தனம் புரிகிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி, மங்களம் குண்டாகட்டும். மங்களம் குண்டாகட்டும். ஏய் குழாய் மூட்டு உட்கார்றா நீ. ஏய் எப்படி எங்க வீட்டுக்காரர் என்ன இறமையாகிறாரு? இறமையாவா? அருமையாகிறாரு. நாடு கேட்கல. கண்ணே சுவாமி, என் தாயத்தை வெளியே வெளியா இந்த பிறந்த வளர்ச்சி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கேன்னு தெரியுமா? எப்படி சாமி வாழ வேண்டும்? கண்ணாடி என்ன திரும்ப உள்ள இருந்து கதையை கொண்டுட்டு வெளியே வராங்க. என் தாயத்தை வெளியே வெளியா இந்த பரந்த விளையத்தில் என்றென்றும் என்றென்றும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். சுவாமி, வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். சுவாமி, அரண்மனையில் இருந்த தேவியை 1000 தாதிமார்களை விட்டு அது சீக்கிரம் அழைத்தீர்களே, என்ன சுவாமி காரணம்? என்ன காரணம்? எதற்காக என்று அழைத்து தேவி ஒருமுறை சகல தேவரையும் அழைத்து அவரவருக்கு கொடுத்த வேலை சரிவர செய்யறாளா இல்லையா அப்படின்னு தேவ விசாரணை செய்வது என்னுடைய கடமையாகும். இந்த நேரத்தில் தேவசபை கூட்டி தேவசபையில அவரவருக்கு கொடுத்த வேலை சரிவர செய்யறாங்களா இல்லையா என்று தேவ விசாரணை செய்யணும். சரி, தேவசபைக்கு போகணும். போலாங்க, போகலாம்.